ஆக்சுவலாக வந்து இப்போ இது வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அரியலூருடைய பையன் அவர் வந்து இந்தியாவுக்கு இப்போ கரண்ட் இந்தியா ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை வந்து கம்பல்சரி வேணும்னு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏற்கனவே நாங்கள் வந்து அவர் சார்ல்ஸ் வந்து ஒரு நிறைய எவ்வளோ பேர் தமிழ்நாடு பிளேயரை யூஸ் பண்ண முடியுமோ அதை பாருங்க அப்படின்னாரு. பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் இருக்கிற பிளேயர்ஸையும் நிறைய பேர் நாங்கள் எடுத்துருக்கிறோம். அவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்து எடுத்துருக்கிறோம். ஃபாரின் பிளேயர்ஸோட இவங்களுக்கு அதிகமான பணம் செலவு பண்ணி தான் எடுத்துருக்கிறோம். எல்லாமே கிராமத்து சைடில் இருந்து வந்த பையன் இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய வீட்டுக்கும் இவங்க ஆள் அனுப்பி அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் வந்திருக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் என்ன ப்ராசஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கிராஸ் ரூட் ப்ரோக்ராம் வந்து இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க கோச் வந்து வேர்ல்டு பெஸ்ட் கோச். அவர் வந்து ஜெர்மனி லாஸ்ட் இயர் ஜூனியர் வேர்ல்டு கப் வின் பண்ண டீமுடைய கோச் மிஸ்டர் ரெயின் டிக்சன். இதே மாதிரி சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாருமே செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். நிறைய பேர் இந்தியாவுடைய நம்ம கரண்ட் இந்தியா டீமுடைய ஃபிசியோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் எடுத்திருக்கோம். இவங்களெல்லாம் வச்சு வந்து இங்கே வந்து ஒரு கோச்சஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானும் இருக்குது. ஃபஸ்ட்டு கோச்சஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி இந்த ஸ்கூல் லெவலில் இருக்கிற பாய்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கோச்சிங் நடத்துறதுக்கு இந்த இயர் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்படியே வரிசையாக ஒவ்வொரு ப்ரோக்ராமாக இதுக்கு இடத்துல வரும். இதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து அடுத்த இதில் ஒரு பெரிய ப்ராஜெக்டாகவே நாங்கள் வந்து கொடுக்கலான்ட்டு. ரெயின் அவருடைய ஒர்க்கு நிறைய இருந்துச்சு. அதேமாரி நம்மளுடைய இந்தியன் டீமுடைய வீடியோ அனலைசேஷன் ஹெட் மிஸ்டர் அசோக், அவர் வந்து எல்லா பிளேயருடைய டேட்டா அண்ட் அவங்களுடைய ஸ்கில்லை வந்து ரொம்பவே நிறைய தெரிஞ்ச ஆள். அதுமாரி அவரும் இந்தியா டீமோட ஒர்க் பண்ணியிருக்காரு. சார்ல்ஸ் டிக்சனை பொறுத்தவரை இன்னைக்கு இந்தியன் பிளேயர்ஸுடைய ஹிஸ்ட்ரியை நிறையவே தெரியும் அவருக்கு. எந்தெந்த மாநிலத்தில் யார் நல்ல பிளேயர் அப்படிங்கிறத அந்த மாதிரி செலெக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அமித் ரோஹிதாஸ் வந்து கண்டிப்பாக சொல்லணும். 2 times ஒலிம்பியன். அதே மாதிரி இந்த வேர்ல்டு பெஸ்ட் டிஃபெண்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபெண்டர். அவர் அளவுக்கு வந்து பிசி வந்து யாரும் வந்து ஸ்டாப் பண்ணுறதுல வந்து இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த அந்த இன்னைக்கு பெனால்டி ஷூட் அவுட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட் ஹாக்கியில். அதை வந்து அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டாக வந்து இது பண்ணார். உத்தம் சிங், ஒவ்வொரு பிளேயரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். உத்தம் சிங் வந்து வேர்ல்டு ஜூனியர் டீமுடைய இந்தியன் டீமுடைய கேப்டன். உத்தம் சிங், ஷகில், ரெயில், உத்தம் அப்படி ஜஸ்ட் அப்படி வரலாம். இஸ் a captain. லாஸ்ட் இயர் ஜூனியர் டீமுடைய கேப்டன். அதே மாதிரி இந்தியன் டீம் கேப்டன் ரஹில். அவர் இப்போ ஜெர்மனி கூட ஒரு அருமையான ஸ்கோர் பண்ணாரு. இந்தியா டீமுக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ரஹில் இஸ் ஃப்ரம் கர்நாடகா. பிரதீப் இப்போ ஏசியன் சாம்பியன்ஷிப் இப்போ ஒரு 10 days பிஃபோரா முடிஞ்ச ஏசியன் நம்ம கோல்டு மெடல் அடிச்சோம். அதோடைய கோல் கீப்பர் அவர் வந்து பெஸ்ட் கோல் கீப்பர் அவார்டு வாங்கினார் இப்போ ஜூனியர்ல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட் பிளேயர்ஸ் எடுத்திருக்கிறோம். டெஃபினட்டா போடியத்தில் இருப்போங்கிற நம்பிக்கை இருக்கு. ஹாய், ஸ்ட்ராங்கஸ்ட் சார்ல சார், சடனா ஏன் சார் ஹாக்கி இதை சூஸ் பண்ணீங்க? இந்தியாவோட நேஷனல் ஸ்போர்ட்டே ஹாக்கி தான். ஆக்சுவலாக திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் லீக். நம்ம ஐபிஎல் கிரிக்கெட் முன்னாடி இதுதான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஏதோ ஒரு காரணத்தினால அது கொஞ்சம் ஸ்லோவாக ஏதோ ஒரு ரீசனால ஸ்லோவாச்சு. இன்றைக்கி ரீலான்ச் பண்ணும்போது எங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. சில தமிழ் ஸ்போர்ட்ஸ்க்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஜல்லிக்கட்டு ப்ரீமியர் லீக்கும் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஹோப்ஃபுல்லி is working on the legal aspects. அது முடிஞ்சுனா கண்டிப்பா will also come in ஜல்லிக்கட்டு பிரீமியர் லீக். women's also ladies team sorry ladies ஏனா அவங்களும் நீங்க ஒண்ணு ஃபுல்லா வந்திருக்காங்களா? நம்ம டீம் இல்ல டீம் இல்ல. நெக்ஸ்ட் இயர் பிளான் அடுத்த டீம் வரும்போது உமன்ஸ் டீம் எடுப்பாங்க. சான்ஸ்
this time, as you could know, a lot of foreign players pulled out for various. So you're saying they pulled out? I mean, a lot of foreign players. Oh, come in. Okay, okay. They have. I think CEO will be able to answer better. So I'll talk to you, I can't talk in general for the other players who pulled out. For Tamil Nadu Dragons, no big problem. We lost one player because he has concussion. He's damaged, he's injured, and he's unable to be safe. If he gets one more hit, his life is in threat. The other player, unfortunately, due to contractual reasons, Duco could not leave his team and come here, but he's already committed to coming next year, both of them. So both our players, unfortunately, who could not come this year, are committed in writing to coming with us next year. I can't speak for the other teams or what issues they have. But we know that our 2 players are coming, we are happy. Substitutes, Thomas Salisbury, and we've substituted them with good players. Martin Zwicker is coming. We were very lucky we got good substitutes as well. The fight is going to be next year when they want to come back, when we want the original players as well. That we'll negotiate with Hockey India Limited. And one more question, like. AR is still very much committed to the team. He has employment issues. The company needs him for some other work. It's got nothing to do with the team. It's an internal issue of his company. When he's available, he'll be joining us. Question to Amit from Tamil Nadu team management. सबसे पहले गुड इवनिंग एवरीवन एंड चार्ल्स ग्रुप्स को मैं बहुत बहुत धन्यवाद दूंगा और जो भी मेरे को दायित्व दिए हैं उसके मैं पूरी अच्छे से करूंगा और बहुत अच्छी टीम है, स्ट्रांग टीम है और हम लोग एक साथ मिल के काम करेंगे और जितना जल्दी हो सके हमने कॉम्बिनेशन बनाएंगे इंडियन प्लेयर्स और फॉरेनर प्लेयर्स के साथ और जो भी हमारा अभी आने वाला जो स्ट्रेटेजी रहेगा वो कोच आने के बाद ही सारा कुछ करेंगे। फिर भी अभी हम लोग छोटे छोटे स्किल पे ध्यान दे रहे हैं जो कि बेसिक से शुरू हो रहे हैं अभी, क्योंकि यंग बच्चे भी हैं, उन लोगों के साथ जितना जल्दी हमारे साथ कनेक्ट करेंगे उतना जल्दी बहुत इम्प्रूवमेंट होगा। Charles, உங்களுக்கு the first experience இல்லையா? For Charles Dixon. இதுதான் முதல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சார்ல்ஸ் குரூப் அவங்க கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் போன உடனே அவங்க சொன்ன விதமே வி வாண்ட் த யங்ஸ்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு டு ஷைன் இந்த இந்தியன் லெவல். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, யார் வேணுங்கிறத அதுக்காக ஒர்க் பண்ணுங்கன்னாங்க. அதுதான் நடந்துச்சு. இங்கே 6 தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுத்துருக்குறோம். இதில் இருந்து இன்னும் எப்படியும் இன்னும் ஒரு 2 இயர்ஸில் கண்டிப்பாக இந்தியாவுக்காக 2 பேர் கண்டிப்பாக விளையாடுவாங்க. ஒலிம்பிக்ஸ்லேயும் ஒருத்தர் போவார் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதர் திங் இஸ் இட்ஸ் அ யங் சைட் அண்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் சைட் தமிழ்நாடு டிராகன்ஸ். ஈவன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப்டர் த ஆக்ஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இன் ஆல் பேப்பர்ஸ் தட் வி ஆர் த பெட்டர் சைடு இந்த ஹாக்கி இந்தியா லீக்ல வந்து பெட்டர் சைடாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வி ஹோப் வி ஆர் ஆல் ஒர்க்கிங் ஹார்ட் இன் திஸ் டோர்னமெண்ட். The boys are enjoying in Chennai, so hope all the things will do better in the coming times. Thank you. கேம்ப்ல என்ன ஃபோக்கஸ் பண்ணீங்க? What is your thoughts? Actually, கேம்பை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் ஆர் என்ஜாயிங். இங்கே வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி வந்து என்னன்னா தேர் இஸ் லாட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வித் த பிளேயர்ஸ். எப்பவுமே கோச் சொல்லுவாங்க, அதுதான் நடந்துட்டு இருக்கோம். இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து வி ஹேட் அ ஈக்குவல் திங் வித் பிளேயர்ஸ். தே ஹேட் அ லாட் ஆஃப் டைம் வித் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அமித் த சீனியர் மோஸ்ட் எது ஆன் ஸ்பாட்டில் இது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா த பாய்ஸ் ஆர் டேக்கிங் வெரி பாசிட்டிவ். தட் த மெயின் இந்த டீமோட மெயின் இதுவே அதுதான். ஸோ whenever there will be a nice conversation among the players, so the positive things will happen. So all the things will go well. Yeah, to the owner Charles. So what? Hopefully, I'm very confident that we will win the gold medal. Hopefully, so that is a target, and our team is well prepared, and the whole team, including the management team, including our Uday sir, Shekhar sir, I think our coach, I think the team plays. We are all, I think, we are very prepared and very confident also. Thank you. எந்த டீம் உங்களுக்கு சவாலா இருக்குன்னு? I think our national treasurer would be able to answer better. இல்ல அப்படி இமீடியட்டா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மேட்சோட யாரும் இன்னும் ஆடி பார்த்தது இல்ல இல்ல. அந்த டீமுடைய மக்களை வச்சு சொல்லலாம், பிளேயர்ஸ் இருக்காங்களா அதை வச்சு சொல்லலாம். நம்ம அணியில் ஒரு நம்ம தான் ஸ்ட்ராங்.
அவர்கிட்ட கொடுங்க, அவரே சொல்லட்டும். இல்லை எல்லா டீமுமே வந்து ரெண்டு டஃப்பாக தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து எங்கள் டீம் மாதிரி தான் வந்து அந்த டீம் ஃபாரின் பிளேயர்ஸ் இந்தியா பிளேயர்ஸ் எல்லாம் கலந்து எடுத்துருக்காங்க. அப்போ எல்லா டீமுமே வந்து டஃப்பாக தான் இருக்கும். அதில் யார் பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த இடத்துல தான் மேட்ச் டே பை தான் நம்ம இது பண்ண முடியாது. ஏன் கார்த்திக் அது 7 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது நீங்களே சொல்றீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இப்போ அடுத்த ஒலிம்பிக்ஸ் வர இது வந்து இதுலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்தியா பிளேயர்ஸுக்கு ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. இதில் பர்ஃபார்ம் பண்ணுறது தான் கோச்சஸும் நிறைய இது பண்ணியிருக்காங்க. இதில் அவங்களும் வந்து அதில் அனலைஸ் பண்ணுவாங்க. இதில் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணோமோ அதில் வந்து நம்ம சான்ஸ் கிடைக்கும் அடுத்த இந்தியா டீமுக்குள்ள போகிறதுக்கு. அது இந்த நேரத்தில் நம்ம பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா பிளேயர்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி பொசிஷனுக்கு அவங்க கண்டிப்பாக வரலாம். ஏன்னா நம்ம டீம்லேயே இப்போ யங்ஸ்டர்ஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எஸ் ஓனர் சார் சார்லஸ் குரூப் சார் இல்லை நாங்கள் கிராஸ் ரூட்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து கவர்மெண்ட் கிராமமாக ஒரு கேம்ப்லாம் நடத்தலாம்னு ஃபியூச்சர் பிளான் இருக்குது. அகெயின் இட்ஸ் அபவுட் ப்ரொமோஷன். மீடியா நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரே ஸ்போர்ட்டு 2 ஸ்போர்ட்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் எல்லா ஸ்போர்ட்டுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட் இயருங்கிறதுனால நாங்கள் வந்து புவனேஸ்வரை ராட்கெல்லாவை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இயர் வந்து அதை பற்றி பிளான் பண்ணலான்னு இருக்கிறோம். ஒரு 2 ஸ்டேட் மட்டும் போகலாம். அந்த 2 ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடும் ஒரு சென்னையிலையும் நடத்துறதுக்கு பிளான் பண்ணலாமான்னு ஹாக்கி இந்தியா பிளான் வச்சிருக்கோம். அது இன்னும் முடிவு ஆகலை. ஆக்சுவலாக மகளிர் அணி கம்மியாக இருக்குது. அது அதிக வந்து நிறைய கிரவுண்ட் இருக்குது. மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் டர்ஃப் மட்டும் 7 டர்ஃப் இருக்குது. இப்போ வந்து 3 டர்ஃப் வந்து புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. அகெயின் இன்னொரு 2 டர்ஃப் வந்து ஒர்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 12 டர்ஃப் இருக்கும். அது வந்து பெரிய விஷயம் தான், நல்ல விஷயம் தான். நிறைய டர்ஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. Hello, Nadu or across? As you know, cricket is very more revenue is generated through cricket. So cricket is almost very famous, and a lot of sponsors and a lot of brands are already associated. So this is actually we are picking up. So slowly there will be huge generation of followers. We also have a marketing budget based on our purview and our capacity. So yes, and we also have a brand called SS Music. So we are also cross promotion. We are planning to do a lot of cross promotions internally. Yes, so that's the thing. So